இருக்கீங்க? எவ்வளவு நேரம்? இப்ப கண்ணை தர சின்ன பொண்ணு. டடா. ஏங்க எங்க இருந்து உங்களுக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு? சும்மா இரு, அம்மா கிட்ட சொல்லாமல என்னால வர முடியாது. எம்மா எம்மா கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்களேன். அம்மா சார், அந்த நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்குல்ல, அந்த செயின்லாம் எடுத்துட்டு வாங்க, கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லி செய்யாம இருப்பேனா ஜெசிகா? இதோ இப்பவே எடுத்துட்டு வரேன். இந்தாங்க ஜெசிகா, நீங்க கேட்ட புது மாடல். கொடுங்க மேடம், இது ரெண்டுமே புது மாடல் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இதுதான் நாங்க தேடி தேடி செலக்ட் பண்ண டிசைன். இது எங்க இருந்து வந்திருக்கு தெரியுமா? வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு. எவ்வளவு அழகான டிசைன் பாத்தீங்களா? ஷப்பப்பா, இவ ஓவரால்ல ஓட்றா. இது இங்கேயே இருக்குமா? இந்த டிசைன்லாம் இங்கேயே இருக்கும். நீ என்ன சும்மா கதை விட்டுட்டு இருக்க? அச்சோ இல்லக்கா, உங்களுக்கு சொன்னா புரியாது, போட்டு பாருங்க, அப்பதான் புரியும். என்னங்க எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? இல்ல சின்ன பொண்ணு, இது ரொம்ப பழைய மாடலா இருக்கு. அந்த அந்த ஒரு நெக்லஸ் இருக்கு பாரு, அதை போட்டு பாரு. இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? வாவ், ஆமா சின்ன பொண்ணு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுவே நீ வாங்கிக்கொன்ன, உனக்காக செஞ்ச மாதிரியே இருக்குமா? அப்படியா? சரி சரி, அப்ப இதையே வாங்கிட்டு டக்கு புக்குன்னு வீட்டுக்கு போவோம். உங்க அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லைல்ல. வாங்க. என்ன மேடம், இந்த பீஸ் ஓகேவா? ஓகே, இதுக்கே பில் போட்டுருங்க. எவ்வளவு ஆகும்? இது வந்து 85,000 ஆகும். 85,000? ஐயோ, என்னங்க 85,000 ஆகுமாமே? உங்ககிட்ட அவ்வளவு காசு இருக்காதுல்ல. வேண்டான்னு சொல்லிடுவோம், நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஏன் சின்ன பொண்ணு, 85,000 தானே நான் கொடுத்துடுறேன். நீ எதுக்கு கவலைப்படுற? எப்பயாச்சும் ஒரு நேரம் தானே எடுக்கிறோம். ஆசாசையா எடுத்திருக்க, அத போய் வேண்டான்னு சொல்றியம்மா? ஐயோ இல்ல, வேண்டாம். உங்க அம்மாக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான், நம்ம ரெண்டு பேரும் கொன்னே போட்டுருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, நீ எடுத்துக்கோ. உனக்காகவே செஞ்ச மாதிரி இருக்குமா? உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, நீ இதை வாங்கிக்கோ, பிரச்சனையே இல்ல. இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கீங்களே, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அட என்ன சின்ன பொண்ணு நீனு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு, சீக்கிரம் வாங்கிட்டு வா போவோம். ஜெசிகா, சீக்கிரம் பில் போடுங்கம்மா, கஸ்டமரை வெயிட் பண்ண வைக்காதீங்க. சரிங்க சார். மேடம் அதை கொடுங்க. ஓய் சின்ன பொண்ணு. சொல்லுங்க. என்ன சின்ன பொண்ணு, மூஞ்சி ஃபுல்லா ஒரே சந்தோஷமா இருக்கு. நீ இப்ப ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. ஷுப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா உங்க அம்மா கிட்ட தான் என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரே மண்டவலியா இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்ல சின்ன பொண்ணு, நம்ம சீட்டு போட்டிருந்தோம், அதுல இருந்து எடுத்ததுன்னு சொல்லிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ அதை பத்தி எதுவும் யோசிச்சு குழப்பிக்காத, சரியா? வா. ஷப்பா, இதுக்கு தொல்லை தாங்க முடியல. ஏ செல்லத்தாயி, என்ன ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு? வீட்ல உள்ள வேலை எல்லாம் முடிஞ்சிட்டா? எது சந்தோஷமா உட்கார்ந்திருக்கனா? அமைதியா இருந்து, வர கோவத்துக்கு நீ வேற சும்மா நோயின்ட்டு வராத. ஏன் செல்லத்தாயி, எதுக்குமா இவ்வளவு கோவமா இருக்கு? என்ன விஷயம்? அப்ப ஏதோ விஷயம் நடந்திருக்கு, என்ன விஷயம்னு தெரியலையே. அப்படியே இவகிட்ட ஒரு விஷயமா கேட்டுற வேண்டியதான். உனக்கு கதனா போதுமே, அப்படியே வருவியே. என்ன விஷயம் என்னன்னு? என்ன நடந்தா உனக்கு என்ன? அமைதியா போ, நானே யாருக்கே கோவத்துல இருக்கேன். செல்லத்தாயி ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அப்ப என்னவோ பெருசா நடந்திருக்கு. என்ன செல்லத்தாயி நீனு ஏன்ட்டு எப்பயும் சொல்லுவ? என்ன விஷயம் சொல்லு. எப்பயும் போல என் மருமக தான். மருமக என்ன பண்ணிட்டா? என் மகன் வெளியூர்ல இருந்து வந்திருக்கான், 10 நாள் கழிச்சு வந்திருக்கான். சரி, வந்தவன் என்ன பண்ணணும்? என்ன வந்து பார்க்காம நேரா அவன் பொண்டாட்டி கிட்ட போய் பேசுறா. என்ன கோவம் வருமா வராதா? என்ன செல்லத்தாயி சொல்ற? அப்படியா பண்ணா? எம்மாடி, எப்படி இருந்த பையன் இப்ப இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானேம்மா. ஆமா, என்னத்த பண்ணி தொலைய? சும்மா இப்படி பாத்துக்கிட்டே தான் இருக்க முடியும். இவன் நல்ல கோவத்துல இருக்கான்னு நினைக்க, நல்லா இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுவோம். ஓ மக மாதிரினா என் மகன் இல்லம்மா. என்ன வாங்கிட்டு வந்தாலும் முதல் வேலையை என் கிட்ட தான் காமிப்பா, என்கிட்ட தான் கொடுப்பா. எதனாச்சும் வாங்க போறதுக்கு முன்னாடி கூட என்கிட்ட சொல்லிட்டு தான் போவானா பாத்துக்கோய. போட்டோ அனுப்பிச்சிட்டு தான் என்கிட்ட கேட்டுட்டு எனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு விசாரிச்சுட்டு தான் எதுவா இருந்தாலும் வாங்குவான். ஓ மக மாதிரில என் மகன் இல்லம்மா. பதிக்கு என்ன பண்றது? என் மகன் இப்படி இருக்கா, ஓ மகனை எனக்கு தந்துருவியா? தர முடியாதுல்ல. அமைதியா போ, உன் வீட்டுல என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? நீ சும்மா இப்படி கதையை கூட விட்டுட்டு இருப்ப. இதான வேலை, வேற வேலை என்ன? என்னக்கா நீங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? என் மருமவ இருக்கா பாருங்க, என் மருமவ அவ்வளவு நல்ல பிள்ளை, தங்கமான மனசிமா. எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவா. அத்தை அத்தைன்னு மூஞ்சிக்கு 300 தடவை என்ன கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாளோ பாத்துக்கோயே. உன் பெருமைக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு என்னத்த பண்ண? பக்கத்து வீட்டுக்காரியா போயிட்டேன்னு பாக்க, இல்லன்னா எதனாச்சும் கேட்டு விட்டுருவோம் பாத்துக்கோ. அமைதியா போயிரு. இல்லக்கு, இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் போன ஜென்மத்துல ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நினைக்க. அதனாலதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா என் மருமவ. அவ்வளவு நல்லவ. அப்படியா? எனக்கும் தான் வந்து வாச்சிருக்கா பாரு ஒரு விளங்காதவ. அப்பவே போனா கடைக்கு, எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போனா பாத்துக்கோ. சாப்பாடும் செய்யல, ஒரு இளவும் செய்யல.
இங்க வேற இந்த கஸ்தூரி பாட்டி கூட உட்காந்துல எங்க அத்தை கதை பேசிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு கஸ்தூரி பாட்டி ஒரு விளங்காத உகளாச்சே. ஐயோ, நல்ல கோவல் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படியும் எங்க அத்தை நல்ல கோவத்துல தான் இருப்பாங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எம்மா சேட்டி செல்லத்தாயி, என்ன இது? உன் மருமக கழுத்துல அவ்வளவு பெரிய நகை தொங்குது, புதுசு மாதிரி இருக்கேம்மா. சின்ன பொண்ணு, உனக்கு எது இவ்வளவு காசு? புது நகை எங்க போய் வாங்கிட்டு வந்த? எம்மா கத்தாதீங்கம்மா, நாங்க சீட்டு போட்டிருந்தோம். அதனாலதான் சின்ன பொண்ணுக்கு ஒரு நெக்லஸ் எடுப்போமேன்னு ஆசையா கூப்பிட்டு போனேன். அவளுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா, அதனாலதான் வாங்கிட்டு வந்துட்டோம். நல்லா இருக்குல்லம்மா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீனே? சும்மா வெளிய ரெண்டு பேரும் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ நகை எடுக்க போயிருக்கீங்க. முன்னாடியே பேசி வைக்காமலையா நகை எடுப்பீங்க? அதெல்லாம் எப்பயோ பேசி வச்சிருப்பீங்க. சரியான ஆளாதான் இருக்கீங்க ரெண்டு பேரும். ஐயோ இல்லம்மா, அதெல்லாம் இல்ல. திடீர்னு முடிவு பண்ணி தான் எடுக்க போனோம். நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? விடுங்கம்மா, நான் உங்களுக்கு அடுத்த மாசம் சம்பளத்துல வாங்கி தரேன். என்னது இல்லம்மா நொல்லமானே? அமைதியா போயிரு சொல்ல தர. நீ இப்ப பண்றதெல்லாம் சரியே இல்ல. முன்னாடில எப்படி இருந்த, இப்ப எப்படி மாறிட்ட? இது எல்லாத்துக்கும் காரணம் சின்ன பொண்ணுதான். ஏன்டா என்ன எதுக்கு சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? உன் மருமக எப்படி உன்னையே எதிர்த்து பேசுறா? என்னோட மருமக இருக்கா பாரு, ரொம்ப நல்லவ. மரியாதை கொடுத்தத எப்பவும் பேசுவா. யாத்தி என்ன பிள்ளை இவ? ஹோய் கஸ்தூரி, வீட்டு வேலைய பார்க்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னமா சொன்ன